கடந்த 2 மாதங்களில் மட்டும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 550 அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதி அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட துணை ஆட்சியரின் பணியிடை நீக்கம் தொடர்பான வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழக அரசு நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து நிறைவேற்றாமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 550 அவமதிப்பு வழக்குகள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி அரசு அதிகாரிகள் உட்பட அனைவருமே சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான் என எச்சரித்துள்ளார். நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிரான மான நஷ்ட ஈடு வழக்கில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக நடிகர் வடிவேலு சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். வாக்குமூலம் பதிவு தொடங்கியதும் சிங்கமுத்து தரப்பில் வடிவேலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி கேட்டுள்ளதால் 2 வாரங்களுக்கு வாக்குமூலம் பதிவு செய்வதை தள்ளி வைக்க கோரிக்கை விடுத்தனர். அதனை பதிவு செய்த நீதிபதி வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாகவும் உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்தார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு